நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. ஒரு அமைதி நிலவுவது அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரி அமைதி நமக்கு ஏற்பட வேண்டும்? உடல் அமைதி பெற வேண்டும். அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டு. நம்ம உடம்புல ஒரு கஷ்டம் வந்தால் உடம்பு அமைதியாக இருக்காது. அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட். மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதான் எல்லோருடைய விருப்பமும். இந்த மனித குலத்தின் விருப்பமே அதுதான். ஆனால் அதுக்கான விடை தேட போகும்போது அந்த விடை தெரியாமல் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்து காணாமலேயே போய்விடுகின்றோம். அந்த இடத்திலிருந்து கொஞ்சமாவது நம்மை மீட்டெடுத்து சரியான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை வைத்து அமைதியும் மகிழ்ச்சியும், ஹெல்த் அண்ட் ஹார்மனி, இன்பமும் ஆரோக்கியமும் இணைந்து நாம் வாழ்வியலில் நம்மோடு பயணம் செய்யுமானால் அது முழுமையான அமைதியாக நடக்க முடியும். அதற்காக தான் இந்த பிரார்த்தனையை அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைக்கின்றோம். ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற தலைப்பில் 4 துணை தலைப்புகளோடு இன்னைக்கு 27வது வாரமாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 துணை தலைப்புகள். இதே தலைப்புகளில் தான் தொடர்ந்து நம்முடைய பயணம் 27வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இந்த 27 வாரங்கள்லையும் நம்ம முதல் 20 வாரங்கள்லையும் இதய நலன், ஹார்ட் ஹெல்த்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது 6 வாரமாக நம்ம பக்கவாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று நெருக்கமான தொடர்புடைய 2 ஆரோக்கியங்கள், நலன்கள். அது இதய நலன்னா நேரடியான ஹார்ட் ஹெல்த்து. இன்னொன்று அதோடு நெருங்கிய தொடர்புடைய நரம்பியல் மண்டலம், மூளை நரம்பியல் மண்டலத்துடைய அதனுடைய ஹெல்த்து. அப்போ நம்ம 26 வாரமும் செய்தி ஒன்று தான். 20 வீக்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஹார்ட் ஹெல்த்து. அப்புறம் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தினுடைய, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை நரம்பியல் மண்டலத்தினுடைய நோய்களில் ஒன்றான பக்கவாதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 துணை தலைப்புகளில் அழகின் சிரிப்பை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அழகுக்கான சிகிச்சையில் நம்ம ஆரோக்கியம் முதல்ல அதிகாலை விழித்தெழுதல் அப்படின்றதான் முதல்ல ஆரம்பித்தோம். அதிகாலையில் எழுந்துக்கிறதுனால வரக்கூடிய பயன்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஆரம்பத்திலிருந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி வரணும்? நம்ம காலையில் எழுந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? நம்ம எழுந்தோன்னா சந்தோஷமாக எந்த ஒரு விஷயமும் நம்ம மனதுக்கு அமைதி தரணும், மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். சரி, காலையில் நம்ம எழுந்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னால், காலையில் எழுந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் திரும்ப படுத்துக்கணும்னு தான் தோணுது. சந்தோஷமாக இருக்க முடியல நம்மளால். அப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம காலையில் எழுந்துக்கணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஒரு எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம்னு சொன்னால் டைரெக்டாக போய் நான் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. ப்ரிப்பரேஷன் வேணும். அப்போ அந்த முன்கூட்டியே அதுக்கான ஏற்பாடுகள், ஆயத்த ஏற்பாடு. ஒரு பயணம் செய்யணும்னு சொன்னால் டிக்கெட் புக் பண்ணணும். நம்ம எங்கே போகணுமோ அதுக்கான இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டிக்கெட்லாம் பஸ்ஸா, ட்ரெயினா, ஃப்ளைட்டா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும், இல்லை காரா அப்படின்னு. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா அது வெற்றியடைய முடியாது. அப்போ காலையில் எழுந்துக்கணும்னு சொன்னால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் முன்னிரவுலேருந்து ஆரம்பிக்கணும். மாலை பொழுது ரொம்ப அழகான மாலை பொழுது, இனிமையான மாலை பொழுது, அதையும் நான் அனுபவிக்கிறதில்ல. நம்ம அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மாலை பொழுது அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் காலை பொழுது அனுபவிக்கணும். முதல்ல நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது காலை பொழுதை இன்பத்தை அனுபவிக்கணும், அதுக்கெல்லாம் எத்தனை பேர் கொடுத்து வச்சுக்கணும்னு தெரியும் தான் ஆரம்பித்தேன். 27வது வாரில் அப்படியே நான் நான் பண்ண பேக் போயிட்டு மாலை பொழுதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மாலை பொழுது அனுபவிக்கிறது எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம பகல் இரவு அப்படின்னா என்னது? சூரியன், சந்திரன் ஆகியவற்றுடைய ஆட்சி நமக்கு கிடைக்குது. சூரியனுடைய ஆட்சி வரப்போகும்போது
அங்கே வந்து அதிகாலை பொழுது கருக்கல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒளி வீசி சூரியன் உச்சிக்கு போகும்போது பீக்கு போகும்போது ரொம்ப வந்து வெப்பம் நமக்கு நம்ம மேலே வந்து படிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் செட் ஆகிடும். சன்செட்டு, சன்ரைஸ் டு சன்செட்டு, இதுதான் வந்து டே. இந்த டேல வந்து சூரியனுடைய அதிகாரம் அங்கே வந்து முழுமையாக வந்து நம்ம பூமியின் மீது நிலவுகிறது. இது முடிஞ்ச உடனே மாலை பொழுது நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் சன் செட் ஆகி அது செட்டில் ஆகி அப்படியே வந்து அடிவானத்தை நோக்கி போய் அப்படி மறைஞ்சிடுது. மறைஞ்ச உடனே வந்து நிலவின் ஆட்சி அங்கே தொடங்குது. அது ரொம்ப இனிமையான குளிர்ச்சியான நிலவின் ஆட்சி. இந்த குளிர்ச்சியான நிலவின் ஆட்சியில வந்து நமக்கு வந்து இருள் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்ணாடி போடுறோமே, அதே மாதிரி வந்து கண்கள்ல வந்து இருட்டை நம்ம வந்து நிலைநிறுத்த போகும்போது இப்படி பார்க்கணும்னா நமக்கு வந்து நிழல் வேணும். அதே மாதிரி கருப்பு கண்ணாடி இதெல்லாம் எதுக்காகனா கண்கள்ல வந்து ஒளியை வந்து பாய்வதை தடுப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு தான் அந்த ஏற்பாடுகள். அப்போதான் அந்த பார்வை புலன்கள் நமக்கு வந்து கூர்மையாக பார்க்க முடியும், இனிமையாக பார்க்க முடியும், மகிழ்ச்சியாக பார்க்க முடியும். இல்லைன்னா ஸ்ட்ரெயின் கண்ணு சுருக்கி இப்படி பார்க்க வேண்டியிருக்கும். அது சுருக்காம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்க நிழல் வேண்டும். அப்ப நிழல் மாதிரியான பொழுது எது? மாலை பொழுது. அதுதான் வந்து இயற்கை வந்து நமக்கு என்ன சொல்லுச்சுன்னா மாலை பொழுதை வந்து இருளாக்கி கொடுத்தது. ஏன்னா ஓய்வுக்கான நேரம் அது. அவ்வளவுதான். சூரியன் வந்து அஸ்தமித்து சென்று விட்டால் கதிரவன் ஆட்சி அங்கே முடிஞ்சிட்டாக்க நிலவின் ஆட்சி தொடங்குதுன்னு சொன்னா மாலை பொழுது குளிர்ச்சி அதிகமாக அப்படியே நம்ம மேல படர ஆரம்பிக்கும். குளிர்ச்சி படும்போது அங்கே இருள் சூழ்ந்துடும். அப்ப இந்த இருளும் குளிர்ச்சியும் நமக்கு வந்து இதம் தரக்கூடியது, நம்மளை அமைதிப்படுத்தக்கூடியது. அது காலை பொழுது உழைப்புக்கான நேரம். நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்றது, ஆக்டிவேட் பண்றது, உந்துதலை ஏற்படுத்துவது, உற்சாகத்தை தருவது, இன்னும் மேல் நோக்கி போ நம்மளை வந்து விரட்டுவது. அது பகல் பொழுது. மாலை பொழுது அப்படியே மென்மையாக நாம் அப்படியே மெல்ல 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 தேஞ்சி ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணுமா இல்லையான்றதுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? மாலை பொழுது சூரியன் அஸ்தமித்த உடனேயே நம்ம ஆரம்பிக்கணும். சரி. அந்த காலத்தில் அஸ்தமித்த உடனே செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஒரு நிமிஷம் என்னென்ன செஞ்சாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? கேள்விப்பட்டிருக்குமானா கேள்விப்படக்கூடிய லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தவனா வந்து இது பழைய நியூஸாக இருக்கும். கேள்வியெல்லாம் பட்டிருக்க முடியாது நம்மளால யாராலையும்ன்ற மாதிரி இடத்துக்கு போயிடுவோம் நம்மலாம். மறந்தே போயிடும். அப்போ அந்த காலத்தில் வந்து விளக்கு வைக்க போகும்போது என்னென்ன வேலைகளில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தார்களோ அவங்க எல்லாம் வந்து திரும்ப வந்து அவங்களுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு திரும்பக்கூடிய நேரம் அது. அப்போ வயல்வெளியிலையா இருக்கட்டும், இல்லை தண்ணி பார்க்க இந்த ஏற்றம் இறைக்கிறவங்க, அந்த மாதிரி காட்டில் போய் வந்து மரம் வெட்டி கொண்டாடுறவங்க, இல்லை வேற விதமான வந்து வீடு கட்டுற வேலைக்கு போனவங்களோ, இல்லை வந்து சூளையில் வேலை செய்யக்கூடியவங்களோ, இல்லை வேற வந்து நெசவு செய்யக்கூடியவங்களோ, எப்படிப்பட்ட தொழில் செஞ்சவங்களா இருந்தாலும் அந்த சாயந்தரமான உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு திரும்புவார்கள். அப்போ அது ஓய்வுக்கான நேரம்ன்றது தொடக்கமாகுது. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். சரி. தூய்மைப்படுத்திக் கொண்ட உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க சாப்பிடுவார்கள். ஏன்னா காலையிலேயும் வந்து ஒரு தூக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. தூக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா, அதுல வந்து நீர்த்த திரவ நிலையில இருக்கக்கூடிய உணவு தான் எடுத்துட்டு போவாங்க. கஞ்சி, கூழு அந்த மாதிரி. அப்போ வந்து அதுதான் வந்து பகல் பொழுதுக்கான உணவாக வந்து ஏன்னா வெப்பம் இருக்க போகும்போது குளிர்ச்சியான உணவு வேணுன்றதுக்காக அதை எடுத்துட்டு போவாங்க. மற்றபடி இந்த இட்லி, தோசை, பொங்கல், பொரியலெல்லாம் வந்து தீபாவளி பலகாரங்கள், பொங்கலுக்கான பலகாரங்கள், கிறிஸ்துமஸ்க்கான பலகாரங்கள், ரம்ஜானுக்கான பலகாரங்கள், பக்ரீத்துக்கான பலகாரங்கள், நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான பலகாரங்கள், இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாட போகும்போதெல்லாம் இந்த பலகாரங்கள் இருக்கும். பலகாரங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் விழாக்கள் வரும்போது தான் அதெல்லாம் வரும். அதிரசமோ முறுக்கோ இந்த மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள். எண்ணெய் பலகாரங்கள் மிக மிக வலிமையான உணவு. நம்ம கட்டாயம் தேவைப்படக்கூடிய உணவு. எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டோம்னா கேஸ் ட்ரபிள் ஆகிடும், உடம்பு சேர்க்கட்டும், அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது தவறான கருத்து. எண்ணெய் பலகாரங்கள் நமக்கு வலிமையை தரக்கூடிய உணவுகள். நிறைய உணவுகளை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து சேரல. நம்ம டிராவல் போயிட்டு இருக்குது. வழியில் ஒன்றும் கிடைக்காதனால அந்த இடத்துக்கு போகணுன்னு தான் நம்ம அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து இந்த மாலை பொழுது வந்தவுடனே அடுத்தது அவங்க குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க சுட சுட சோறு, சூடான சாப்பாடு. அது வந்து வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ சில பேருக்கு வந்து தண்ணி ஊற்றியே குடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இல்லை மாலை நேரங்களோட அவங்க மோரோ தயிரோ போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கலாம். இல்லை சாம்பார், பருப்பு குழம்பு. சாம்பார்ன்ற வார்த்தை பழைய காலத்தில் வந்து பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு,
வட தமிழ்நாட்டில் காரக்குழம்பு, தென் தமிழ்நாட்டில் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு. இதுதான் வந்து அந்த மாலை நேரத்து உணவினுடைய பட்டியல், தோராயமான பட்டியல். சரி, இது இந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த சாப்பிட்டு முடிக்கக்கூடிய நேரத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொன்னா, அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி வைப்பாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அந்த எண்ணெய் தீர்வதற்குள்ளாக அவங்க சாப்பாடு எல்லாம் முடிச்சு பாத்திரம்லாம் கொண்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக பெண்கள். அப்போ இந்த கடை 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 கடன் நடக்கும். அந்த வந்து சூரியன் அஸ்தமனம் தான் வந்து அவங்க டக்குனு குளிப்பாங்க, உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஒன்றா உட்காருவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காருன்ற ஒரு விஷயமே இப்போ நடக்கிறது கிடையாது. அவங்க போட்டு மொபைல் சொல்லி காதை வச்சுட்டு இப்படி ஒன்று வாயில் குறிச்சிட்டு அங்கே மூணு நிற்கவும் இங்கே மூணு நிற்கவும் தானாக பேசுவோம். இப்படி ஏகப்பட்ட வந்து மென்டல் கேஸுக்குள்ள ஆகிட்டோம். நம்மலாம் மூளைக்கு நின்று பேசிட்டு பார்க்கலாம். காதில் மாட்டிட்டு பேசுகிறாங்களா இல்லை தானாகவே உங்களை பேசுகிறாங்களான்ற மாதிரி டவுட் வரும். முன்ன காலத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் தானாக பேசிட்டு போனாங்கன்னா இது மென்டல் கேஸு கீழ்ப்பாக்கம் மைனாவரத்தில் தான் இருக்குது மென்டல் ஹாஸ்பிட்டலு, அங்கே அனுப்பணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யாரையும் அப்படிலாம் சொல்ல முடியாது. உண்மையான மென்டல் கேஸை கூட இவன் காதில் வந்து இது மாட்டிட்டு பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சாப்பாட்டு வேலை முடியறதும் அந்த விளக்கு அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த விளக்கு வந்து எல்லாமே வந்து முடிவடைகிற நேரம். எண்ணெய் இப்போ செலவும் அங்கே குறைஞ்சிடும். ஏன்னா செலவு அது முக்கியமான செலவு நமக்கு. அதுதான் வந்து எண்ணெய் வந்து விளக்கு வந்து நமக்கு பயன்பாடு. அதுக்கப்புறம் மின்சாரங்கள்லாம் வந்துச்சு. வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்தார், மைக்கேல் ஃபாரடே வந்தார், மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்தார், பல்பை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு வரலாறு நீளுது. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். உலகத்தில் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறையா இருக்குது. இதில் பலவீனங்கள், நம்முடைய பாழ்படுத்தக்கூடிய அம்சங்கள் தான் பெரும்பாலானவைகளாக இருக்குது. நன்மை தரக்கூடியவை மிக மிக குறைவான பகுதியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி அந்த கொஞ்சமாவது நன்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ளணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு. சரி, இப்போ வந்து அந்த மாலை பொழுது அந்த மாதிரி முடிஞ்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு சில பேர் வந்து அந்த சத்தம் கேட்கும். உரலில் குத்திட்டு உட்காந்துருப்பாங்க, வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க தாத்தா பாட்டி. சில பேர்லாம் உட்காந்து தினையெல்லாம் கதை பேசிட்டு இன்னைக்கு பொழுது என்ன நடந்துச்சுன்றதை கதை பேசி உட்காந்துருப்பாங்க. சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ரோட்டில் போய் வந்து அந்த தெரு ஓரங்கள்ல அங்கெல்லாம் நம்மாட்டம் என்ன இருக்க போகுது, வண்டிகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்பெல்லாம். அப்போ விளையாட்டுகள் விளையாடி போட்டுருப்பாங்க. சாப்பிட்ட உடனே விளையாடலாமா, அது மாதிரிலாம் வந்து போலாமா இல்லாமன்னா, சாப்பிட்டு ஒரு மணி நேரம் எப்படி இருந்தாலும் உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அப்படிதான் அவங்க நடந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. அதை போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனால் அதுலேருந்து நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தெருக்களில் போய் விளையாடக்கூடியவங்க விளையாடுவாங்க. அப்படி வாக்கிங் நடந்து போகிறவங்க வந்து வாக்கிங்ன்ற பேர்லாம் அப்போ கிடையாது, சும்மா தூரம் போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வரவங்க இருந்தாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமான அம்சங்கள், ஆரோக்கியமான செய்திகள், ஆரோக்கியமான நினைக்க போகும்போதே நமக்கு மனதை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்திகள் இதெல்லாம். இதெல்லாம் எப்படி இருந்துக்கும் பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ள முடிஞ்சுட்டா இதெல்லாம் அடுத்த ஒரு மணி நேரத்தை முடிஞ்சிடும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம், அதிகபட்சமா 2 மணி நேரம்னு சொன்னா கிட்டத்தட்ட 8, 8:30 மணி வந்து அவங்க படுக்கையில கேட்க மாட்டேங்குது, சரியா எட்ட மாட்டேங்குது. அக்பர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி வந்து இந்த இரவு பொழுது அது ஒரு கொண்டாட்டம். நம்ம ஓய்வு எடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உழைப்பு எவ்வளவு அத்தியாவசியமானதோ அது மாதிரி ஓய்வு மிக மிக அத்தியாவசியமானது. அப்போ 6:30 மணிலேருந்து காலைல வந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நமக்கு ஓய்வு கிடைக்குது. சரி, அதுல எவ்வளவு நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொன்னா 9 to 5, 9லேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம தூங்கணும். அப்போ எவ்வளவு நேரம் கணக்காகுது? 8 hours ஆகுது. 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். நம்ம நல்லா சாப்பிடக்கூடியவங்களுக்கு குறைந்த அளவு 8 மணி நேரம் தூக்கம் நமக்கு தேவைப்படுது. யாருக்கு அதை விட கூடுதலாக தேவைப்படுது? குழந்தைகளுக்கு. பிறந்த குழந்தைகளுக்கு 20 மணி நேரம் தூங்கும், 18 மணி நேரம், 16 மணி நேரம். நீங்கள் வந்து அது வந்து குறைஞ்சிட்டே வரும் வளர வளர. அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ நேரம் தூக்கம் ஆரோக்கியம் தான் அது. ஆனால் வளரும்போது வந்து குறைஞ்சிட்டே வரும். அது ரெண்டுமே உண்மைதான். சரி, அப்போ வந்து 9 o'clock நம்ம வந்து பெட்ல போயிட்டோம்னு சொன்னா அதிகாலை பொழுது 4 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்தால் ஆரோக்கியம். அந்த 4 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் வந்து நம்ம வந்து நம்முடைய ட்ரெடிஷனல் பாரம்பரிய சூழல்கள்ல அது வந்து என்னது? பிரம்ம முகூர்த்தம். முஸ்லீம்களுக்கு தஹஜ்ஜத் நேரம். அது நெருக்கி தஹஜ்ஜத் முடிவடையக்கூடிய நேரம் அது. இது எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான்.
அந்த அதிகாலை பொழுது முழுமையான நுரையீரலுக்கான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த யூனிவர்ஸ்லேருந்து உடம்பு கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அது நம்ம கொடுக்க தயாராக இருக்குது. நாம் விழிப்பு நிலையில் இருந்தால், உட்கார்ந்த நிலையில் இருந்தால், நடமாடும் நிலையில் இருந்தால் நமக்கு அது வந்து உள்ளே வந்து சேரும். படுத்த நிலையில் அது உள்ளே வந்து சேராது. எழுந்தால் நல்லது. அது கூட வந்து சட்டம் எப்படி நமக்கு சொல்லித் தர்றாங்க, எழுந்தால் நல்லது, அதிகாலை பொழுது எழுந்து அதை பயன்படுத்தி கொண்டால் நல்லது, அவ்வளோதான். சரி, 5 மணியை தாண்டியாச்சு. சூரிய உதயம் 6 மணிக்கு, அப்ராக்சிமேட்டாக 6 மணி, 6, 6:15 இருக்கலாம், 6:30 இருக்கலாம், 5:45 இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்த நேரத்துக்கு முன்னாடி இது வந்து முடிவடைய போகுது. சூரியன் உதயமாவதற்கு முன்பாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடணும். அதன் பிறகு தூங்கவே கூடாது. இந்த மாதிரி மாலை பொழுதுலேருந்து அந்த டிராவல் ஆரம்பித்து அதிகாலை பொழுது வரைக்கும் வந்தோம் என்றால் அற்புதமான இனிமை தரக்கூடிய, மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய, நமக்கு அமைதி தரக்கூடிய பொழுது மாலை பொழுது. அந்த பொழுது நம்மளை வந்து என்ன பண்ணும், ரெஸ்ட் கொடுக்குது, நம்ம உடம்பை ரிப்பேர் பண்ணுது, நம்ம உடம்புல வந்து ரெஜினவேட் புத்துணர்ச்சி ஏற்படுத்துது. அந்த மாதிரி புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது காலை பொழுது தொடக்கமே எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். மாலை பொழுதினுடைய கொண்டாட்டங்களை நாம் வந்து முழுமையாக அனுபவித்தோம் என்றால் காலை பொழுதின் உற்சாகமான எழுச்சியும் அதற்கான முயற்சியும் தொழிலும் நம்ம வெற்றியடைவதற்கான நம்முடைய பயணத்தை வந்து இன்னும் துரிதப்படுத்தி முழுமையான வெற்றியை நமக்கு கொண்டு வந்து கைகளில் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலை பொழுதாக மாறிவிடும். அந்த நேரத்தில் திரும்ப படுத்துக்கலாமா, டிவி ஸ்கிப் படுத்துக்கலாமா, கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் வந்து பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் படுத்து டீ போடலாமா, கொஞ்ச நேரம் சாப்பாடு செய்யலாமா, கொஞ்ச நேரம் படுத்து ரெடி ஆகலாமான்ற மாதிரி கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் படுத்துன்னு மனம் என்ன சொல்லும், போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். போஸ்ட்போன்மெண்ட்டு தள்ளி வச்சுட்டே இருக்கும். இப்படி எப்படி 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 பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 7, 8 மணிக்காக இருந்துச்சு, அப்புறம் 9 மணிக்கு மேலே ரெடி ஆகி 10 மணிக்கு மேலே டாய்லெட் போயிட்டு 10:30 மணிக்கு மேலே சாப்பிட்டு 11 மணிக்கு மேலே வந்து தான் நம்ம வந்து அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கிற லெவலில் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை, வேலைகளுக்கு போகிறவங்களா தான் அந்த ரொம்ப அலுப்போடையும் கஷ்டத்தோடையும் ரொம்ப துன்பத்தோடையும் தான் அந்த வேலைக்கு போவாங்க. போகும்போதே ஏன்டா போகிறோன்னு இருக்கும். அவங்க வந்து போய் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கே வருவாங்க. அப்போவே மத்தியானம் ஆகிடும். நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து வரப்போகும்போது ஏதாவது செய்ய முடியுமானா ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், மதியானம் சாப்பாடு டைம் ஆகிடும், சாப்பிட போகும், அவ்வளோதான். அப்போ அது என்ன அர்த்தம் இருக்குது இந்த வாழ்க்கையில்? இந்த அர்த்தம் புரிஞ்சால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த அழகின் சிரிப்பு இது நம்ம அற்புதமாக நம்ம வாழ்க்கையை அமைத்து பெறலாம். அழகின் சிரிப்பில் முதல் வகுப்பு எப்படி ஆரம்பித்தோம்னு சொன்னால் காலை பொழுது, அதிகாலை பொழுது ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து அந்திமாலை பொழுதில் தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம். அந்திமாலை பொழுதில் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தான் விளக்கு வந்து லைட்லாம் வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம மொபைலோடு தான் நம்ம இருக்கிற வாழ்க்கை இருக்குது. நம்மகிட்ட மொபிலிட்டி இல்லை, நம்ம மொபைலோடு இருக்கிறோம். அது கூட போய் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு அது கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு பேசின்னு பார்த்துக்கிறோம். இது ஆரோக்கியமான நிலை அல்ல. ஏன்னா காதுகளுக்குள்ளே வந்து ஒரு ஒளி போகும்போது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, மூளையை பாதிக்குது. இதுவும் பக்கவாதம் ஏற்படுத்துது. அதிக நேரம் வந்து மொபைல் யூசேஜ் வந்து பக்கவாதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பார்ட்டு. அப்போ மூளை நரம்பு மண்டலத்தையும் சரி, கண்களையும் சரி, காதுகளையும் சரி பாதிப்பு. சென்ஸ் ஆர்கன்ஸு மோட்டார் பாயிண்ட்ஸையும் சரி, சென்ஸ் ஆர்கன்ஸையும் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு சேர வந்து தொந்தரவு பண்ணுது. 2 சிஸ்டம் இருக்குது, மோட்டார் நர்வஸு, சென்சாரி நர்வஸு. உணர்வு நரம்பு மண்டலம், மோட்டார் நரம்பு மண்டலம்ன்றது. மோட்டார் நரம்பு மண்டலம் மூளையிலிருந்து கை காலுக்கு வரணும். உணர்வு நரம்பு மண்டலம் நம்ம வந்து பார்வை எங்கேருந்து நம்ம அங்கே மூளைக்கு அறிவிப்பு இருக்கணும். நம்ம என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம், என்ன பேசுகிறோம், என்ன ஸ்மெல் பண்ணோம், அங்கே வடவாசம் வருதா, பூவாசம் வருதா, டேஸ்ட் பண்ணி பார்த்தது, கண்ணில் வந்து என்ன பார்த்தோம், என்னென்ன காட்சியெல்லாம் பார்த்தோம், என்ன காதில் வாங்கணும், இதை மூளை கொண்டு போய் சேர்க்குறது சென்சாரி. மூளையிலேருந்து வரக்கூடியது மோட்டார். இப்படி தான் அப்படி போனால் மோட்டார், அப்படி இப்படி வந்தால் சென்சாரி. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். சயின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஈஸி. நம்ம இதை வந்து சரியாக பயன்படுத்துறது தான் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாயங்காலத்துக்கு மேலே நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு பிளான் பண்ணணும். எத்தனை மணி நேரம் மொபைல் யூசேஜ் நம்ம பண்ணிக்கலாம், எது ரொம்ப முக்கியமான நேரம்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து பார்த்துறது நல்லது. அப்போ என்ன செய்யலாம், 9 மணிக்கு மேலே நம்ம யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா தான் 10 மணிக்காவது முடியும். அதே மாதிரி காலையில் வந்து 9 மணிக்கு மேலே தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் யாரும் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாலும் எடுக்க வேணாம், யாருக்கும் எடுக்க வேணாம். 9 மணிக்கு மேலே எடுக்கலாம், 9 மணிக்கெலாம் முடிச்சிடணும். 10 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணிக்கு முடிச்சிடணும். 12 ஹவர்ஸ் சேஃப்டி பண்ணலாம். இது ஒரு திட்டம். இந்த அழகின் சிரிப்பில் இன்னைக்கு மாலை பொழுது, இந்த மாலை பொழுதை பற்றி நான் பேசுறதுக்காகவே நான் யோசிக்கல, தானாகவே வந்துச்சு. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து எக்ஸாக்ட் டைமில் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. இந்த இது இன்டர்நெட்டு வைஃபை கனெக்ஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆரம்பிச்சதுனால நான் நினச்சிட்டு இருந்தேன் 6:50 தான் பேச போகிறேன்னு. அந்த 5 நிமிஷம் என்ன பண்ணலான்னு இப்படி ஆச்சு ஆரம்பிச்சிட்டோம்.
என் கை தானாக ஆரம்பிச்சிச்சனால என்ன பிரச்சனை தெரியாமல் நான் வந்து மாலை பொழுது ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் எக்ஸாக்டான ஒரு நிகழ்வு இன்னைக்கு. நான் இதெல்லாம் பிளானே இல்லை. நான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள்கிட்ட வாய் திறக்கிற வரைக்கும் மாலை பொழுது பேச போகிறேன் எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. தெரியாமல் அறியாமல் வந்த செய்தி இது. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த அழகின் சிரிப்புல வந்து இந்த தாடை பகுதி கீழ் தாடை பகுதி தொங்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க அழுத்தி சரி பண்ணீங்கன்னு சொன்னா, இது வந்து கீழ் தாடையை ஒழுங்குபடுத்தி உங்கள் முக அழகை ஷேப் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படுது. அது மட்டுமல்ல, பக்கவாதத்தில் வந்து ஸ்பீச் நின்னு போச்சு, ஒருத்தருக்கு நாக்கு இழுத்துக்கிச்சு, டைட் ஆகி போச்சு, பேச முடியலன்னு சொன்னா, இந்த இடத்துல அழுத்தினால் அந்த நாக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், லூஸ் கொடுத்துரும். அப்போ பேச்சு வந்துடும். பேச்சு வரப்போகும்போது மூளை நரம்புகளுக்கும் அது செத்து போயிடும். அதனால வந்து பக்கவாதத்துடைய ஒரு பகுதியை, பேச்சிழப்புன்ற பகுதியை மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான புள்ளியாகவும், அழகின் சிரிப்பை உங்களுக்கு அழகாக்கி தருவதற்கான புள்ளியுமாகவும் இந்த புள்ளி இருக்கும் அப்படின்ற சொல்றதுக்காக தான் நான் ஆரம்பிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, மாலை பொழுதுக்குள்ள போயிட்டேன். அதுவும் தேவைதான், இதுவும் தேவைதான் என்பதனால அழகின் சிரிப்பு 2 பகுதியாக பிரிந்து உங்களுக்கு உங்கள் முன்னால் நின்று அழகாக சிரித்துக் கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பு கொஞ்சம் இருக்கட்டும். இயற்கையோடு இணைவோம் போயிடலாம். இயற்கையோடு இணைவோம் அப்படின்றது யோகா பத்தி பேசியிருக்கோம் நம்ம. இந்த யோகாவில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், விதவிதமான பள்ளிகள்லாம் இருக்குது. இப்போ ஆங்கிலியன் ஸ்கூல்ஸ் இருக்குது, கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் இருக்குது, நடுத்தர பள்ளிக்கூடம் இருக்குது, அப்புறம் அந்த மாதிரி வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கொலாபரேஷனில் வரக்கூடிய வந்து கொலாப்ஷன் வருது, ஃபாரின் வரும்போது கொலாப்ஸ்ன்ற வார்த்தை உள்ளே வருது. இப்படி வரும்போது இந்த விஷயத்தை வந்து பாருங்க, அது வந்து எப்படி நம்ம அங்கேருந்து எதாவது அடாப்ட் பண்ணாலும் தப்பாக இருக்க போகுது. கொலாப்ஸ்ன்றது தேவையில்லாத வார்த்தை வந்துச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி விதவிதமான பள்ளிகள் இருக்குது. அந்த மாதிரி யோகாவை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பள்ளிகள்ல மிக மிக முக்கியமானது பதஞ்சலி முனிவருடைய அஷ்டாங்க யோகம். அஷ்டம்னா 8 வடமொழியில. 8 அங்கங்கள். 8 அங்கங்களை உடைய ஒரு யோக பயிற்சி. இந்த பயிற்சி இல்வாழ்க்கையில் வந்து நல்வாழ்வைக்கான பயன்படக்கூடிய வந்து பயிற்சி. இந்த பயிற்சியை ஒரு மனிதன் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வானேயானால் அவன் ஆரோக்கியத்தை நடைபெற வந்து அடைந்து நீண்ட ஆயுளை பரவுவதற்கான வழிமுறைகளாக இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பதஞ்சலி முனிவர் சொல்றார். 196 தத்துவங்களை சொல்றார் அவர். அவ்வளவுதான், மொத்தமே அது வேறு. அது விதம் விதமா அவங்க தெரிஞ்ச மாதிரி டெவலப் பண்ணிட்டே போவாங்க, விரிவுரை எழுதிட்டே போவாங்க. அவர் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க, திருக்குறள் மாதிரி தான் அதெல்லாம். அப்போ அந்த இதுல வந்து நம்ம 8 அங்கங்கள்ல வந்து 7 அங்கங்களை நாம் பார்த்து விட்டோம். யாமா நியமா. ஃபர்ஸ்ட் யாமானா என்ன? டோன்ட். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது 5 விஷயங்களை சொல்றாரு. இப்போ அதெல்லாம் பேச டைம் ஆகிடும். நியமா 2வது. டூஸ். எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. 3வது ஆசனாஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ். ஏன்னா ஒரு காலம் ஒன்று வரும், நீங்க வந்து குனிய போறது கிடையாது, நாற்று நட போறது கிடையாது, விதை விதைக்கிற போறது கிடையாது, உழவு போறது கிடையாது, ஏத்த மிளைக்க போறது கிடையாது, தண்ணி அட்லீஸ்ட் கிணத்துல கூட இறக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து தண்ணி சுமப்பதற்காக பல மைல்கள் நடக்க போறது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து நெசவு தொழில் செய்ய போறது கிடையாது. எல்லாமே வந்து காட்டில் போய் மரம் வெட்டு வர வேலையும் கிடையாது உங்களுக்கு. அது வீட்டில் அம்மி அரைக்கிற வேலை கிடையாது, ஆட்டுக்கல் ஆட்டுற வேலை கிடையாது, அடுப்பு ஊதி ஊதி வந்து நெருப்பு வச்சு கொளுத்தி செய்ய வேண்டிய வேலைகள் கிடையாது. இதெல்லாம் நீ செய்ய போகிறதே கிடையாது. மேலேயே உட்காந்து, மேலேயே டாய்லெட் போயிட்டு, மேலேயே வந்து பாத்ரூம் போயிட்டு, மேலேயே வந்து சேரில் உட்காந்து, மேலேயே பெட்டில் உட்காந்து, மேலேயே ஆஃபீஸில் உட்காந்து, மேலேயே ஸ்கூலில் உட்காந்து, மேலேயே தான் இருக்க போகிறீங்க. கீழேயே பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தரையை பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் முன்னால் குனியறதும் கிடையாது, பின்னாடி சாயறதும் கிடையாது, பக்காவட்டில் திரும்புறதும் கிடையாது. உடம்புல எந்த அசைவுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் ரோபோட் மாதிரி, ரோபோட் ஒன்று வரப்போகுது. அது எப்படி இருக்குமோ அதை முன்கூட்டியே மனிதர்கள் வந்து ரோபோட் மாதிரி நடக்க பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படிதான் பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அப்படி வரக்கூடிய மக்களுக்காக இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் நான் முன்கூட்டி எழுதி வச்சு போறேன்னு நினைச்சு எழுதி வச்சு போனாருன்னு தெரியாது நமக்கு. பதஞ்சலி முனிவர் இப்படி வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்லி தர்றாரு. 3வது பகுதி வந்து ஆசனங்கள். அப்போ ஒரு நிக்கணும்னா நம்ம ஸ்டேபிளா நிக்கணும். உட்கார்ந்தா ஸ்டேபிளா ஒரு எந்த பொசிஷன், அந்த பொசிஷன்ல நம்ம உட்கார முடியுமோ அந்த பொசிஷன்ல நம்ம உட்கார முடியுமா, எந்த பொசிஷன்ல நிக்க முடியுமா, எந்த பொசிஷன்ல பின்னாடி சாய முடியுமா, நீங்க சாய முடியுமா, இப்படி எல்லாம் நமக்கு வந்து பயிற்சி அளிப்பது தான் இந்த எது ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் மட்டும்தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு உலகம் பூரா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, யோகானா ஆசனம். இந்த குனியறது, நிமிறது, இப்படி திரும்புறது, அப்படி திரும்புறது, குப்புறப்படுறது, இன்னும் இடத்துக்கு காட்டுறது, ஒரு திரும்ப இன்னும் காட்டுறது, இப்படி காட்டுறது, பறக்கும்போது காட்டுறது, தண்ணியில காட்டுறது, எல்லாம் யோகா கிடையாது. These are all not belongs to yoga.
இது ஆசனாசனுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் ரெசிபிஸ். ஆசனங்கள் அப்படின்ற ஒரே ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு, ஏன்னா பிசிக்கல் வந்து அதாவது இப்போ நம்ம சினிமாவில் சண்டை காட்சிகள் தான் நமக்கு ரொம்ப உற்சாகமாக பார்ப்போம். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன இதில் வந்து வித்தைகள் காட்டுறதுக்காக இது ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி உலகம் பூரா வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பார்ட்டில் வந்து வேற மாதிரி வந்து நான் வந்து இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து கோடானு கோடிகளை எல்லாம் குமிச்சிக்கிட்டு நம்மளெல்லாம் வந்து வர வச்சு இதுதான் மெடிடேஷன் உட்கார வச்சுருக்காங்க, தியான கூடங்கள். அது இன்னும் பெரிய லெவலில் அது ரெண்டுமே வந்து யோகாவில் வந்து ஒரு பங்காக இருக்கலாம், ஒரு சிறு பங்களிப்பாக இருக்கலாம். அது 1%, 5%, அது 10%, 20%. இந்த 8 அங்கங்களும் நம்ம வாழ்க்கையினுடைய பயன்பாட்டில் வந்து விட்டால் இதுதான் யோகா. அதில் 3வது பகுதி ஆசனங்கள். அந்த ஆசனங்களை தான் டெவலப் பண்ணி உலகம் பூரா யோகா யோகா யோகான்னு காட்டுறாங்க. இன்னொன்று மெடிடேஷன் சொல்லி பெரிய பெரிய சென்டர் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ராஜகுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு ஒன்று உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது வெள்ள யோகா, அவர்கள யோகிகள். அப்போ இதெல்லாம் தான் யோகா. எது யோகா? நம்ம பிசிக்கல் மூவ்மெண்ட், ஃபார்வேர்டு பெண்டிங் பண்ண தெரியுமா? அப்போ அந்த ஃபார்வர்ட் பெண்டிங்லாம் நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியுமா? பேக்வர்டு பெண்டிங் பண்ண முடியுமா? லேட்டரல் பெண்டிங் பண்ண முடியுமா? ட்விஸ்டிங் பண்ண முடியுமா? அப்டாமினல் மசாஜ் கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்து நின்ற நிலை ஆசனங்கள் முடிஞ்சோன்னா உட்கார்ந்த நிலையில் வந்து எந்த விதமான ஆசனங்கள் செய்ய தெரியுமா? அப்புறம் காலை ஏற்றி செய்ய முடியுமா? காலை மடித்து செய்ய முடியுமா? காலை வந்து இது மாதிரி வளைச்சி செய்ய முடியுமா? ஒரு கால் ஒரு கால் செய்ய முடியுமா? அதே மாதிரி படுத்த நிலையில், மல்லாந்து படுத்த நிலையில், குப்புறப்படுத்த நிலையில் இந்த மாதிரி வந்து பிசிக்கல் எக்ஸசைசஸை வந்து மூச்சோடும் மனதோடும் இணைத்து செய்வது தான் யோகா. மற்றபடி அதெல்லாம் மூச்சையும் மனதையும் ஒருங்கிணைக்காத வந்து ஒரு பயிற்சிகள் எல்லாம் வந்து ஒன்லி ஜஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைசஸ். இந்த பிசிக்கல் எக்ஸசைசஸ் என்ன பண்ணணும்னா உடம்பு எனர்ஜியை வந்து செலவு பண்ணும். மூச்சையும் மனதையும் அதோட ஒன்று சேர்த்து ஒருங்கிணைச்சு செய்ய போகும்போது இந்த எனர்ஜி வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து அந்த எவ்வளோ பயிற்சிகள் செஞ்சாலும் உடம்பு எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மை அதுதான். அடுத்தது 4வது பகுதி வந்து பிராணாயாமா. பிராணாயாமாவை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். கண்ட்ரோலிங் ஆஃப் த பிரீத்திங். மூச்சை நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது. ஏன்னா ஒரு மூச்சு பை ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறோம், அது முடிஞ்சு போச்சுன்னா உயிர் போயிடும். நம்ம பிறக்கும் போது அந்த மூச்சு வந்து நம்மளோட பிறக்குது. அது முடிஞ்ச உடனே மூச்சு வந்து நின்று போச்சுன்னா நம்ம பேக் காலி ஆச்சு, நம்ம போய் சேர்ந்துருவோம். அந்த மூச்சை வந்து நம்ம பக்குவமாக ஜாக்கிரதையாக செலவு பண்ணோம். தண்ணீர் கிடைக்காத இடங்களில் தண்ணீரை எப்படி ஜாக்கிரதையாக செலவு பண்ணுவோமோ, அதே மாதிரி வந்து உணவு கிடைக்காத நேரங்களில் எப்படி உணவை ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுவோமோ, அந்த மாதிரி இந்த மூச்சுன்ற இடத்த வாங்கிட்டு வந்த பேக வந்து நம்ம ஜாக்கிரதையாக பயன்படுத்தி இன்னும் நீண்ட காலம் வாழ்ற வரைக்கும் அந்த மூச்சு நமக்கு வேணும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லும்போது டு கண்ட்ரோலிங் த பிரீத்திங் இஸ் கால்டு பிராணாயாமா. இந்த பிராணாயாமாவை நாம் வந்து முறையாக கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு இயற்கையாக இலவசமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மூச்சை ஒழுங்குபடுத்தி நம்ம ஜெயிச்சு காட்ட முடியும். வாழ்நாள் எல்லாம் நமக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து ஆயுளில் வந்து எந்த ஒரு நோய் வந்தாலும் எதிர்பார்ட்டிலை கொடுக்கக்கூடிய அந்த மூச்சு அதன் மூலமாக தான் வந்து பிளட்ல வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அது வந்து இதுக்குள்ள தான் போய் டெவலப் பண்ணி பிளட் மூலமாக தான் கொண்டு போக முடியும். அது ஒழுங்காக கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த வந்து அது கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இந்த மூச்சுக்கு தான் இருக்குது. மூச்சு தான் கொண்டு போகுது, மூச்சை தான் அங்கே கொடுக்க போகிறாங்க. பிளட் கொண்டு போய் அதான் கொடுக்க போகுது, ஆக்சிஜன் தான் கொடுக்க போகுது. அதை வந்து ஒழுங்குபடுத்துறது தான் இந்த மூச்சு பயிற்சி. கண்ட்ரோல் அந்த நம்ம இருக்கிற காற்றெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணோம்னா அப்படி அவசரமாக பேசி அவசரம் மூச்சு விட்டோம்னு சொன்னால் காலியாக போயிடும் பேக். அப்புறம் நமக்கு வீசிங் தமிழ் வந்துச்சு, சளி பிடிச்சிச்சு, எனக்கு மூக்கு அடைச்சிச்சு, தும்மலாக வருது, மூக்கு ஒழுகுது, எனக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியல, எது வந்து குடிஞ்சா மூச்சு வாங்குது, இருந்தா மூச்சு வாங்குது, இப்படி மூச்சு வாங்குதுன்னு சொன்னால் ஏன் நீ கொடுக்குறீங்க மூச்சை? அது வாங்கிட்டு தான் இருக்கோம், கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மூச்சை வந்து நாம் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சேமித்து வைத்துக் கொண்டால் அது வாழும் காலம் வரைக்கும் நமக்கு பயன்படும் மட்டும் இல்லாமல் வாழும் காலத்தையும் நீட்டித்து தரக்கூடியதாகவும் அது இருக்கும். 2 விஷயங்கள். ஆயுள் நீட்டிப்பதற்கும் அந்த மூச்சு பயன்படுகிறது. ஆனால் இருக்கின்ற வரையிலும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துவதற்கும் அந்த மூச்சு பயன்படுகிறது. 4வது பகுதி. 5வது பகுதி பிரத்யாகாரா. நம்ம வந்து எல்லாம் சூழ்ந்து நின்று நம்மளை தூங்குங்கன்னு சொன்னால் தூங்க முடியாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தூங்கணும், எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி தூங்கணும். அப்போ எல்லா விதமான என்ன பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் ஒன்று தூக்கி போட்டுட்டு யோசனை பண்ணிட்டு உட்காந்தோன்னா ஒன்று வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் தூக்கி போடுறது தான் பிரத்யாகாரா. அடுத்து தாரணான்றது வந்து 6வது பகுதி. இந்த 6வது பகுதியில் தாரணான்னு சொன்னால் கான்சென்ட்ரேஷன். நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு அதிகாரியை பார்க்கணும், நம்ம ஒரு விஷயம் சாதிக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவனம் பூரா எங்கே இருக்கும்?
நைட்டே வந்து அதுக்கான என்னென்ன வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க, நல்லா எடுத்து வச்சுக்குவோம். காலையில் நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடுவோம். ஏன்னா 10 மணிக்கு மேலே போனாக்கா அவர் போயிடுவார். இப்போ எக்ஸாம்பிள் தாசில்தார் வச்சுங்களேன், அவரை பார்க்க போனோம்னா என்னென்னமாலாம் எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு போனால் மண்டே போனால் இருக்க மாட்டாங்க, அந்த மீட்டிங்கில் இருப்பாங்க. அது மாதிரி அந்த பொதுமக்களை சந்திக்கிற நாள் செவ்வாய்க்கிழமை அங்கே இருப்பாங்க. அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கும் போதே தெரிஞ்சு வச்சுக்குவோம். அங்கே போய் பார்த்துட்டு எப்போ வந்து பார்க்கலாம் சார்ன்னு சொல்லி கேட்டு வச்சுருப்போம். அப்போ அந்த மாதிரி பேப்பர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போய் பார்க்க போவோம். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் வந்து கான்சென்ட்ரேஷன். இந்த கவனம் பூரா அன்னைக்கு பொழுது நம்ம லீவ் போட்டுக்கிறோம். ஒரு கடையிலேயோ ஒரு வேலையிலேயோ ஒரு அலுவலகத்திலேயோ வேலை செஞ்சு லீவ் போட்டு வந்துக்கிறோம்னா அந்த லீவை எப்படி முழுமையாக பயன்படுத்துவோம்? அந்த வேலையை முடிச்சோம். இன்னைக்கு ரேஷனில் 10,000 கொடுக்க போகிறாங்க இன்னைக்கு எல்லாருக்கும். அப்போ வந்து அந்த 10,000 வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆதார் ரெடி பண்ணி வச்சுக்கணும், லீவ் போடணும், தயாராகிடணும். காலைல ஏதாவது வேலை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகுது, போனவே என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணி விடுவாங்க. இந்த நேரத்தில் 10,000 வர நேரத்துக்கு போய் யாராவது ஃபோன் பண்ணி அங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டா நம்ம தவிர்க்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. ஃபோனே ஆஃப் பண்ணு, நெட் கண்டிஷனில் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 10,000 வாங்குவோம். இதே மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ரொம்ப பெரிய அப்படியே பில்டப் பண்ணி யோகா அப்படின்றது ஒரு பெரிய வந்து பிரம்மாண்டம் இல்லை. வெரி சிம்பிள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ஒழுங்குபடுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் யோகா. சரி, இதில் வந்து அடுத்து தியானம். தியானம்னா மிகப்பெரிய யோகா சென்டர்லாம் வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கொடானு கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். பாருங்க யாரெல்லாம் வந்து இந்தியாவில் தான், வேற எங்கேயும் பண்ண முடியாது. இந்தியாவில் வந்து அவங்க வந்து ஸ்டேட்ஸ் அது இது எல்லா நாடுகள்லையும் விரிவு பண்ணி அங்கே எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மயக்கி அவங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்கள வந்து நல்லா வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாக்க ராஜ வாழ்க்கை. பொருள் வேண்டும், ஏவனா சேர்க்க ஆள் வேணும், அதாவது பணபலம், படைபலம், அதிகார பலம். இது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. அவங்க நன்மை செய்தவங்களால நீண்ட ஆயுளோட இருக்கிறாங்களா இல்லையானா அது வேற விஷயம். அந்த பார்ட்டு இங்கே கிடையாது. அதெல்லாம் அப்புறம் இந்த லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஆனால் யார் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. எவ்வளோ சக்கரை வந்தாலும் சரி, எவ்வளோ பிபி வந்தாலும் சரி, எவ்வளோ கொலஸ்ட்ரால் வந்தாலும் சரி, எவ்வளோ தைராய்டு வந்தாலும் சரி, எதுவும் ஒன்றும் செய்யாது அவங்கள. அவங்க ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. இந்த பார்ட்டில் அவங்க ஜெயிச்சிடறாங்க. அவ்வளோதான். எத்தனை பேர் மிதிச்சு அவங்க வந்து காலடி மேலே மிதிச்சுட்டு போகும்போது எத்தனை பேருடைய தலைகளை உருண்டு சென்று போனாலும் அவங்க திரும்பி பார்க்காம அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த தியான மண்டபங்களை நோக்கி, தியான சாலைகளை நோக்கி, தியான மலைகளை நோக்கி, தியான கடல்களை எல்லாம் நோக்கி நாம் பயணத்தை செய்வதை காட்டிலும் நாம் இருக்கும் இடத்திலேயே தியானத்தை செய்வது. முஸ்லீம்களுக்கு திக்ருன்னா அதான் தியானம். தியானம் என்னன்னு தெரியாமல் நம்ம பண்ணி உட்காந்துக்கிறோம். மணி விட்டுறது மட்டும் இல்லை, கவனம் இருக்கணுன்றது தான். அந்த மணி விட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த தொட்டா கூட ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு வேலை செய்யுது. மணி உருட்டுறதுனால பெரிய பயன்கள் குறைவு. இதை உருட்டுறதை விட மணி உருட்டினா பயன்கள் குறைவு. மணி உருட்டிட்டு மட்டும் நம்ம எங்கேயோ யோசனை பண்ணிக்கிட்டு வந்து நம்ம வந்து என்ன யோசனை பண்ணிக்கிட்டு அது நாளைக்கு அந்த இது வந்து முடிச்சோம்னா ஒரு 1,50,000 நமக்கு கிடைக்குது. அது வந்து என்ன சொன்னோம்னா இன்னும் ஒரு மணியில் எங்கே பாயிண்ட் விட்டுட்டோம், எதை விட்டுட்டோம், இதை உருட்டுறதில்ல அப்படின்ட்டு உருட்டினோம்னா உருட்டுறது எல்லா மரங்கள்லேயும் தான் உருட்டுறாங்க. தஸ்பி மணின்னு சொல்லி முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா, ஜபமாலைன்னு சொல்லி கிறிஸ்டின் சொல்கிறாங்களா, அதே மாதிரி வந்து மணிமந்திர மாலைன்னு சொல்லிட்டு வந்து மற்ற சமயத்தால் சொல்லப்படுதுன்னு சொன்னால் எல்லாரும் தான் உருட்டுறாங்க. யார் உருட்டியும் பெருசாக அவங்க வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா கவனம் அங்கே இருக்கணும், உருட்டுறதுல இருக்கணும் மட்டும் இல்லை. எதுக்காக உருட்டுறாங்க, என்ன உருட்டுறோன்றதை பார்க்கணும். நம்ம வந்து மாவு உருட்டுறோமா அழுக்கு உருட்டுறோமான்னு தெரியாமே உருட்டிட்டு உட்காந்துக்கிறோம். அதை பார்த்து கவனமாக உருட்டினா தான் வந்து உருட்டு வந்து பயன்படும். சரி, இந்த தியானங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்மளை அமைதிப்படுத்துது. எதுவும் இல்லை, நம்மளை அப்படியே நிலை கொண்டாடுறது தான். சரி, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அது வந்து இப்போ அவ்வளோதான். நீங்கள் வந்து தியானம்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். உங்களை வந்து பற்றற்றவர்களாக இதை விட்டு வெளியே நம்ம ஏதோ நாளைக்கு இன்னைக்கு பார்க்குற வேலையோடு முடிச்சிடணும். அப்படி மாதிரி சிம்பிளாக முடிக்கணும். 8வது பார்ட்டு அதே தான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சமாதி அப்படின்னு ஒரு பார்ட்டு. இது சமாதியில் என்ன கிடைக்குதுன்னா சாந்தி கிடைக்குது. சாந்தியில் என்னன்னா அமைதி கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், படுத்துக்கிட்டு அந்த ரிலாக்ஸ்டாக தூங்கவும் கூடாது, கை காலெலாம் நீட்டிக்கிட்டு நம்முடைய உணர்வுல எங்கே இருக்கணும். அந்த இது வந்து சாதாரணமாக அவர் படுத்து கிடக்கணுன்றது தான் இந்த ஸ்டேட், இந்த 8வது பார்ட்டு அவர் சொல்லித்தர்றது. இன்னும் டீப்பாக போனோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளே வந்து கமெண்ட் பண்ணலாம், உத்தரவிடலாம். மூளையே நீ அமைதியாரு, கண்களே நீ ஓய்விடு, மூளையே நீ அமைதியை ஓய்விடு, நீ சுவாசிக்கிற மூக்கையே நீ ஓய்விடு, கைகளே ஓய்விடு, விரல்களே ஓய்விடு, என்னுடைய வந்து இதயமே நீ ஓய்விடு, நெஞ்சே ஓய்விடு, வயிறே ஓய்விடுன்னு சொல்லி இப்படி சொல்லி பார்க்கலாம். சிம்பிளாக நான் சொல்லிட்டு தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் டீப்புன்னு சொன்னால் கிளாஸுக்கு வந்து நீங்கள் படம் கட்டி படிக்கணுன்றக்காக தான் டீப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். இது சும்மா கேட்க போகும்போது
இது வந்து இலவசம், ஈஸி, இலவசம். என்ன ஆனா இதை வந்து எங்க கிளாஸ் வந்து ஏன்னா பெரிய பில்டப் பண்ணி இதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் கத்துக்கணும்னு சொன்ன யோகா சென்டர்ல வந்து எங்க யோகா சென்டர்ல கத்துக்கணும்னா 15,000 ஃபீஸ் ஆகும். வாரம் கிளாஸ்க்கு வந்துடணும், வந்து அதுக்காக நோட்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும், நாங்கள் புக்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்து அந்த மெட்டீரியல்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறமா வந்து டெமோ பண்ணி காட்டுவோம். அப்புறமா நீங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் எல்லாம் வந்து ட்ரெயினப் ஆனதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிகல் செஷன் வைப்போம். நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வைப்போம். அதெல்லாம் பாஸ் ஆகணும்ட்டு நிறைய பில்டப் பண்ணுவோம். டீச்சர்ஸோட ஒர்க் அது இல்லையா? இது வந்து அகாடமிக். இதெல்லாம் கற்றுருப்போனா நம்ம டீச் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் வந்து சொன்னால் வந்து இது ஈஸியாக ஒன்றுமே இல்லாமல் யாரும் செய்ய போகிறது கிடையாது. இதெல்லாம் செய்யறதுனால என்ன கேட்டால் ஒரு சின்சியராக ஒரு இடத்துல வந்து நம்ம படிக்கிறோம், இதை கற்றுக்கணும், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேஸ்ட் இல்லை, சொல்கிறத நினச்சிக்கோங்க, முதல்ல அப்படி தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், அது மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற உணர்வுகளுக்குள்ள கொண்டாந்து சேர்க்க போகும்போது இது பயனுள்ளது தான். நீ சும்மா சொன்னால் வேஸ்ட், அது மரியாதை கிடையாது. 30,000 கட்டி நீ படி, அப்போ தான் மரியாதை. இதுதான் அஷ்டாங்கம். இந்த அஷ்டாங்க யோகா தான் வந்து நமக்கு இயற்கையோட இணைவாம் பகுதியில் நினைத்து பார்த்துட்டோம். சரி, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மூன்றாவது தலைப்பு. இப்போ இந்த முதல் பார்ட்ல வந்து அந்த அழகின் சிரிப்பிலேயே நம்ம என்ன பண்றோம், பக்கவாதத்தை பத்தி பேசியிருக்கோம். 7வது வாரமா பக்கவாதத்தை பேசணும். 20 வாரங்களாக இதய நலன் பத்தி பேசணும். இப்போ 7 வாரங்களா பக்கவாதத்தை பத்தி பேசணும். அதுலயும் பக்கவாதத்தை பத்தி நம்ம பேசணும். இப்போ வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தின் அழைப்புலையும் பக்கவாதத்தை பேச போறோம். இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்யலான்றது 4 புள்ளிகளை போன வாரம் அறிமுகப்படுத்தணும். இங்கே ஒரு புள்ளி அறிமுகப்படுத்தணும், இங்கே ஒரு புள்ளி அறிமுகப்படுத்தணும், முழங்கை மடிப்பு அறிமுகப்படுத்தணும், முழங்கால் சைடில் ஒரு பாயிண்ட் அறிமுகப்படுத்தணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணாம விட்டு ஒருத்தர் தான் வந்து ரிமைண்ட் பண்ணி கூட நம்ம வந்து சரியா வந்து நம்ம பண்ண முடியாமல் போச்சு. அதனால பரவாயில்ல, அதை நம்ம மீண்டும் மீண்டும் அதெல்லாம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அதே மாதிரி இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல வந்து நாம வந்து இந்த பக்கவாதம் வராமல் தடுப்பது என்ன, வந்துட்டா என்ன செய்யறது, வராமல் தடுத்தா என்ன செய்யறது, ரெண்டுக்குமே ஒண்ணுதான். அப்ப அந்த புள்ளிகள் 4 புள்ளிகள் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னாக்க போதாதுதான். போதாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம இன்னும் கூடுதலான முயற்சி எடுக்கணும். சரி, கூடுதலான முயற்சியில ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பகல் பொழுதெல்லாம் நம்ம தூங்காம இருந்தால் பக்கவாதம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னு சொன்னா தூங்குவதற்கான நேரம் இரவு பொழுது. அந்த இரவு பொழுது வந்து நம்ம தூங்கணும்னு சொன்னா பகல் பொழுது தூங்காம இருக்கணும். அது மட்டுமல்ல, பகல் பொழுதில் தூக்கம் வாதத்தை கூட்டும். அப்ப நம்ம மதியானம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கி நிறைய முக்கால்வாசி பேர் பழகியாச்சு. அப்புறம் காலையில லேட்டா எழுந்து அது ஒரு பார்ட்டை முடிச்சிடறோம். அதிகாலை பொழுதுலேருந்து ஒரு தூக்கம் படுத்துறோமா, அப்புறம் எழுந்து ரெடி ஆகிட்டு ஒரு 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்டு நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஒரு படுக்கிறோம். அப்போ அந்த 2 விதமான தூக்கத்தையும் நீங்க வந்து விடை கொடுத்து அனுப்ப முடியுமானால் பக்கவாதத்தை விட்டும் நீங்கள் தற்காப்பு நிலையை அடைகிறீர்கள். இல்லை பக்கவாதம் வந்துட்டால் அவங்க வந்து அந்த மாதிரி நேரங்களில் வலி உணர்வு இல்லாமல் ஆகணும், அவங்க வலியை வந்து குறைக்கணும்னு சொன்னால் பகலில் படுக்காமல் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் அவசியம் இல்லை, நிறைய பேசி நிறைய செய்ய முடியதில்லை. நிறைய பேசுகிற எனக்கு ஆசை இருக்குது, நிறைய பேச முடியும். இன்னும் கண்டினியூ பண்ணால் நான் எத்தனை மணி நைட்டு 10 மணி கூட பேசுகிற உட்காந்துருப்பாங்க. அது தேவையில்லை. இப்போ இந்த ஒரு செய்தியை வந்து நம்ம பகல் பொழுதை பற்றி நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ற ஒன்றே ஒன்று உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனால் போதும். என்னுடைய நண்பர் வந்து பொன்னம்பலம்னு சொல்லி இறந்துட்டார். அவரு மேடை பேச்சில் வந்து அதிகமாக என்னை வந்து தூண்டி பேச வச்சது அவர் தான். அப்போ நிறையா வந்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து என்னை அறிமுகப்படுத்தினார் அவர். அவர் இப்போ 2018 மறைந்து விட்டார். அவரை பற்றி பேசணும், நிறைய பேசணும், அவரை பற்றி பேச நிறைய விஷயம் இருக்குது. அவரு உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு, உங்கள்கிட்ட செய்திகள் நிறைய இருக்குது, நிறைய பேசுகிறீங்க. அவர் தான் லயன்ஸ் கிளப்பு +2 ஸ்கூல் எல்லா +2 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டங்கள் எல்லா ஸ்கூல்லையும் +2 மாணவர்களை கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஒரு காலத்தில் எவ்ரி சாட்டர்டே மதியம் 2லேருந்து கிளாஸ் நடக்கும். இதெல்லாம் அவர் தான் கூட்டு போய் அறிமுகப்படுத்தாரு. எனக்கு எல்லா ஸ்கூல்லையும் பர்மிஷன் வாங்கிடுவார், என்னை கூட்டு போய் பேச வைப்பார். எங்கள் செலவில் நாங்கள் வந்து கார் எடுத்து போவோம், அதே மைக்கு எல்லாம் எடுத்து போயிடுவோம். ஸ்கூல் இருக்கிற மாதிரி இடத்துல விட்டு போயிடுவோம். இல்லாத ஸ்கூல்லாம் இருக்குது, ஏழையான ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பள்ளிகளுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்களே எல்லா மைக் செட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி எங்கிட்ட எல்லாமே இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்குவோம். நாங்களே டீம்ஸ்க்கு சிலர்கள் கொடுப்போம். சிலவங்களை அவங்களே ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து எங்களுக்கு கௌரவப்படுத்துவாங்க, எங்களுக்கு பொன்னாடை கொடுத்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம். அப்போ சொல்லுவார், நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, எதுவும் பயனளிக்க போகிறதில்ல. உங்களை அட்ராக்ட் பண்ணி வேணால் அது காட்டும், பிரம்மாண்டமாக உங்களை காமிக்கும். அது யாருக்காவது பயன்படுமானா பயன்படாது.
ஒரே ஒரு செய்தியை மட்டும் எடுத்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பேசி முடிச்சிருங்க. நீங்கள் 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சாலும் பரவாயில்ல, போதுங்க. இன்னும் என்ன எவ்வளோ கற்றுக்க முடியும், எப்போ போக முடியும் அப்படின்னு உங்களை தேடி அவங்க வர வைங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொட்டிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மழை மாதிரி இப்போ கொட்டுறீங்க. நீங்கள் அடைமழை மாதிரி கொட்டுறீங்க. நீங்கள் தூறல் மட்டும் போட்டு நிறுத்துங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவரு. ஆனால் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாணி இருக்கும். அதனால் நான் என்னுடைய பாணியை வந்து நான் இப்போ தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் யோசித்தேன், இது ரொம்ப பேசக்கூடாது, நம்ம வந்து லிமிட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரே ஒரு செய்தி தான். பகல் பொழுதை வந்து நாம் தூங்காமல் இருக்க பயிற்சியை நாம் வந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணுன்றது மட்டுமே எனக்கு சொல்லி முடிக்கிறேன். கடைசி பகுதி மனதோடு பேசுவோம். மனதோடு பேசுவோம்லையும் நான் இப்போ என்ன பண்ணிட்டு சொன்னால், எல்லாத்தையும் கிளப் பண்ணி எல்லாமே பக்கவாதத்தை நோக்கியே பயணத்தை வச்சிருக்கிறேன். ஏன்னா பக்கவாதம் எவ்வளோ வந்து ஈஸியான மேட்ரு ஜெயிக்கிறதுக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மெடிக்கல் சயின்ஸ்னா என்ன? அலோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மெடிக்கல் சயின்ஸை பேஸ் பண்ணியிருக்குது. அதில் ட்ரீட்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்து நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நரம்பு டாக்டர் கேட்டு பாருங்கள். கம்ப்ளீட்டாக இதுக்கான க்யூர் இதில் இருக்குதானா? நோ. ஏன்னா அது ரீசனும் அன்னோன். தெரியாது, எங்களுக்கு காரணம் தெரியாது, அதனால் நீக்க முடியாது. எதுவுமே வந்து ஒரு காசு தெரியணும், காரணம் தெரியணும். காரணம் தெரிஞ்சாதான் அது வந்து அது காரியத்தை வந்து வெற்றி அடைய முடியும். அதனால அது அன்னோன் ஏரியாவில் அவங்க இருக்கிறனால இது வந்து குழந்தைகள் அவங்கெல்லாம் பாவம். சயின்ஸ்ன்றது குழந்தை, மெடிக்கல் சயின்ஸ் குழந்தையை போய் நம்ம கேட்க வேணாம். நம்ம பாட்டிமார்ல கேட்கும். அனுபவம் என்ற பாட்டிமார்கள் தான் நமக்கு அற்புதமான வழி சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த பக்கவாதத்தை வந்து நம்ம செய்யணும்னு சொன்னாக்க அதுக்கு வந்து உணவுகளில் வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து நிறைய வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்க போகும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, முதுமையில் வந்து அடையிற போகும்போது வர வேண்டிய ஒரு பலவீனங்கள்லாம் வந்து இளமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. யூத் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம்தான் வந்து பின்னாடி வந்து நிறைய விஷயங்களாக மாறுது. அதில் ஒரு விஷயம் பக்கவாதம். பக்கவாதத்துக்கு மட்டுமான காரணம் இது இல்லை. எல்லா காரணங்களையும் ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு நரம்பு மண்டலம் வந்து பலவீனப்படுதோ அவங்களுக்கு வந்து பக்கவாதம். யாருக்கு கணையம் வந்து சரியாக வேலை செய்யலை, மண்ணீரல் சரியாக வேலை செய்யலை, இரைப்பை சரியாக வேலை செய்யலை, அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய். யாருக்கு வந்து இதயத்தில் வந்து பழுதுபட்டுருதோ அவங்களுக்கு வந்து பிபி, பிளட் ப்ரெஷரு, ரத்த குழாய்களில் பிரச்சனை, வாஸ்குலர் சிஸ்டம் வந்து இவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் அவங்களுக்கு தைராய்டு, ஹைப்பர் தைராய்டோ, ஹைப்போ தைராய்டோ, ஹைப்பர் டென்ஷனோ, ஹைப்போ டென்ஷனோ, அப்புறம் ஹை பிளட் சுகரோ, லோ பிளட் சுகரோ, இப்படி வந்து எதுவாக இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தி கொண்ட பலவீனங்கள் எந்த உறுப்பை நோக்கி அந்த பயணம் போதோ அது. அப்போ நரம்பு மண்டலத்தை நோக்கி போகும்போது அது பக்கவாதமான நிலை அடையுது. இதுக்கான வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம பார்க்க போகும்போது நம்மகிட்ட எதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோமோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிற இந்த இடத்துல. எதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எவற்றையெல்லாம் எடுக்காமல் இருக்கின்றோமோ அவற்றையும் எடுக்க வேண்டும். நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. கெட்ட பொருளாக நம்ம எடுக்காமல் இருக்கிறதுலாம் வந்து தப்பா? அப்போ அதெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிடக்கூடாது. நான் வந்து புகையிலை போட்டதில்லை, ஸ்மோக் பண்ணுறதில்லை, ஆல்கஹால் எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து டீவியேட் ஆகி நீங்கள் வெளியே போயிடாதீங்க. உணவில் வந்து சேர்க்க வேண்டியவைகள், சேர்க்கக்கூடாதவைகள்ன்ற இடத்த பற்றி நம்ம நிறைய பேசுவோம் பின்னாடி. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால், எதெல்லாம் நம்ம தவிர்த்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கீரை நம்ம சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரே ஒரு கேள்வி. இந்த கீரை நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. எந்த கீரை தேவை, எந்த உடம்புக்கு எந்த கீரை தேவையில்லை அப்புறம். கீரைன்ற ஒரு உணவு, பச்சையம். அது பச்சையம் உள்ள போனாதான் கூலண்ட். அது கூழ் வேணுமா வேணாமா? பூமியில எந்த மரமே இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து எவ்வளவு வெப்பத்தை அடைவோம். இப்போ பூமி வெப்பம் அடையணுமா அதெல்லாம் சொல்லிட்டு, வெப்பமயமா அதெல்லாம் சொல்லிட்டு வராங்க இல்லையா? அப்போ அந்த கீரையை வந்து எத்தனை நாளாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கீரை எடுத்துக்கிறோம்னு தெரிஞ்சால் என்ன கீரை எடுத்துக்கிறோம், என்னென்ன கீரை எடுத்துக்கூடாதுலாம் அப்புறம் பேசலாம். சரி, செரிமானம் டிலே ஆகக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உடம்புல ஒரு சின்ன விஷயம் நல்லா கவனிச்சுங்க. நம்ம வாய் வழியா சாப்பிட்றோம். சாப்பாடு எங்கே போகுது? தொண்டைக்கு, நெஞ்சுக்கு, வயிற்றுக்கு, அப்புறம் வந்து அது அப்புறம் போய் கீழே போயிட்டு கழிவுகள்லாம் வந்து யூரின் பாத் வழியா, அதே மாதிரி வந்து ஆசனவாய் வழியா, காற்றின் கழிவுகள், திடப்பொருளின் கழிவுகள், நீர்த்த கழிவுகள், இவையெல்லாம் வெளியே போகுது. அதில் சேர்ந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த புழிஞ்சு எடுக்கப்பட்ட சாறு, அந்த சாரம் வந்து ரத்தமாக மாற்றப்படுகிறது. ரத்தமாக மாற்றப்படுகின்ற பொழுது அது சக்தியாகவும் மாற்றப்படுகின்றது. இரட்டை வேஷம் இருக்குதாங்க. அது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு உடம்பில் ஆற்றலை தருகிறது.
நம்ம ஒரு பிரெட்டை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, நம்ம கீரையை சாப்பிட்டாலும் சரி, இல்லை கிழங்கு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே என்னவா மாறுதுன்னு சொன்னால் பிழிஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு சாராக அங்கே உடம்பு வந்து என்ன பண்ணுது, அது சிறுகுடல்லேருந்து அது உற்பத்தியாகி அது வந்து ரத்தமாக மாறி சிவப்பு கலரில் மாறிடுது. என்ன கலரில் ஃபுட்டு உள்ளே போனாலும் அது வந்து ரெட் கலராக தான் மாறி போகுது. இதுதான் உண்மை. அப்போ வந்து எதெல்லாம் வந்து டிலே டைஜஷன், நம்ம வந்து நமக்கு இட்லி டிலே டைஜஷன் அப்படின்னு சொன்னால் இட்லியை விட்டணும், நம்ம குறைச்சணும். நமக்கு வந்து மட்டன் எடுத்தால் வந்து டைஜஷன் லேட் ஆகுது, மட்டன் விட்டுறணும். எனக்கு கீரை எடுத்தால் லேட் ஆகுதுன்னா கீரையை விட்டுணும், அவ்வளோதான். இந்த மாதிரி உங்கள் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வாரம், இல்லை அதிகபட்சமாக ஒரு மாதம் நீங்கள் என்னென்ன எப்பப்போ சாப்பிட்டீங்கன்ற ஒரு எழுதி பார்க்கலாம். உணவை பற்றி வந்து இன்னும் தொடர் நம்ம ஆரம்பிக்கலை. இதில் உணவுன்ற இடமே நான் இது வரைக்கும் கொண்டு வரல. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம உணவை பற்றி போக போகிறோம். இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நீங்கள் யோசிக்கணும். நம்ம வந்து யார் யார் உலகத்தில் யூடியூப் திறந்து பாருங்களேன், எவ்வளோ பேர் என்ன உணவு கொடாத முடியும் போய் பேசிக்கிறான். இதை சாப்பிடாத சாப்பிட்டு இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு 3 நாள் சரியாயிடும், இது எத்தனை வாழ்நாளில் வரவே வராது, இன்னும் இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா. எல்லாருக்கும் ஒரே கருத்து பொருந்தாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு மலரும் ஒரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நேச்சர் வேற, ஒவ்வொருடைய மைண்டும் வேற, ஒவ்வொருத்தருடைய வந்து சூழ்நிலைகள் வேற, ஒவ்வொருத்தருடைய இருப்பிடங்களுடைய வசிப்பிடங்களுடைய சூழல் வேற, ஒவ்வொருடைய பொருளாதார சூழ்நிலைகள் வேற. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றியும் தான் நம்ம வந்து மனதோட பேசணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஆனால் நிறைய பேசணும் தான் ஆசையாக இருக்குது. எப்போ பண்ணமும் சுருக்கமாக பேசணும் அப்போ தான் நிறைய பேசணும்னு தோணுது. அப்போ வந்து நாம் வந்து இப்போ இதெல்லாம் யோசனம். இப்போ பக்கவாதம் வராமல் தடுக்கணும்னா இன்னொன்று செய்யணும் தெரியுமா? சாப்பாட்டுக்கு முன்னாடி இன்னொன்று வேலை செய்யணும் நம்ம. அதுதான் நம்ம அடுத்த வாரம் பேச போகிறோம். என்னவா இருக்கும்? சாப்பாடும் இல்லை, இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டாரு இவர். இப்போ 4 சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்ல போகிறாரா? என்னத்தை வந்து சொல்ல போகிறாரு? பக்கவாதம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இன்னும் என்ன, இதை விட வேறு என்ன இருக்குது? யோசித்து கொண்டே இருங்கள். விடையை அடுத்த வாரம் பார்ப்போம். கேட்ட செய்திகளுக்கான அறிவாற்றல் எங்கிருந்து பெறப்பட்டதோ அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.